எத்தனை விதமான ஆபத்துகள் நம்மை சோர்ந்து போகிற காரியம், வியாதியை உண்டாக்குற காரியம், பலவீனப்படுத்துகிற காரியம், நம்மை டென்ஷன் பண்ணுகிற காரியம், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற காரியம் நம்ம வாழ்க்கையில வருகிறது. நம்மை டிஸ்டர்ப் பண்ணுகிறது, நம்மை சேதப்படுத்த நினைக்கிறது, நமக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டாக்க நினைக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறாராம். எவ்வளவு ஒரு அற்புதமான நல்ல தகப்பன் பார்த்தீங்களா? அது எதுவும் நம்மை டிஸ்டர்ப் பண்ணாதபடி, நம்மை பாதிக்காதபடி, சேதப்படுத்தாதபடி தன்னுடைய கரத்தின் நிழலினால் மறைத்து பாதுகாக்கிறார். அதுதான் ஆண்டு சொல்றார், என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை மறைத்து பாதுகாக்கிறேன் என்பதாய். அப்படி அற்புதமான ஒரு தகப்பன் இருக்கும்போது எதுக்கு சொன்ன போறீங்க? எதுக்கு கலங்குறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? இன்றைக்கு அவருடைய கரத்தின் நிழல் உங்க மேல விழப்போகிறது. அவர் தன் கரத்தினால் உங்களை மறைத்து பாதுகாத்த நடத்த போகிறார். அந்த கரத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதுல தழும்புகள் இருக்கிறது. அந்த கரத்துல ஆணி பாய்ந்த தழும்புகள், அது உங்களுக்காக, எனக்காக. அந்த கரத்தை பார்க்கும் போதே எனக்காக காயப்பட்ட கரம். அந்த கரத்தினால் ஆண்டவர் என்னை மூடி, என்னை மறைத்து, தீமை என்னை தொடாதபடி பாதுகாக்கிறார் நினைக்கும் போதே சந்தோஷம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அந்த கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து பாதுகாக்கிறக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தகப்பனே, உம்முடைய அன்பு எத்தனை பெரிதப்பா. உம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை பாதுகாத்து, தீங்கு அணுகாதபடி, துக்கப்படுத்தாதபடி, சோர்வை கொண்டு வராதபடி பாதுகாத்து நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.